இடைவெளிக்கு முன்பாக தலைவலி எதனால் வருகிறது, அந்த தலைவலியை போக்குவதற்கு நம் வீட்டிற்கு அருகாமையில் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து தலைவலியை போக்க முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பிரம்மதண்டு விதை ஒரு சிட்டிகை, சுக்கு 5 கிராம், திப்பிலி 5 கிராம், அதிமதுரம் 5 கிராம், தனியா 10 கிராம், பனைவெல்லம் தேவையான அளவு. இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முன்பாக சுக்கு, திப்பிலி, தனியா இவற்றை 1-2 தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். அடுத்ததாக பிரம்மதண்டு விதையை சேர்க்கவும். அடுத்ததாக அதிமதுரத்தை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் அதிக உஷ்ணத்தின் காரணமாக தலைவலி வரும். அந்த தலைவலியை போக்குவதற்கு இந்த தீநீர் சிறந்த முறையில் பயன்படும். கோடை காலத்தில் வரக்கூடிய உஷ்ண தலைவலி, பசி தலைவலி, மலச்சிக்கலால் வரக்கூடிய தலைவலி, அதிக காய்ச்சலின் போது வரக்கூடிய தலைவலி, எந்த தலைவலியாக இருந்தாலும் அந்த தலைவலியை போக்கக்கூடிய மருத்துவ குணத்தை இந்த தீநீர் பெற்றுள்ளது. தலைவலியால் பாதிப்புடையவர்கள் இந்த தீநீரை வாரத்திற்கு 2 முறை மட்டும் 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது நரம்புகளில் உள்ள பாதிப்பு படிப்படியாக குறையும், உடல் உஷ்ணம் சமனாகும், காய்ச்சலின் போது தலைவலி வருவது படிப்படியாக குறையும். இந்த தீநீரானது முக்கியமாக நரம்புகளுக்கு பலத்தை கொடுப்பதற்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், தலைவலியை போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படும். அதிக தலைவலி பாதிப்புடையவர்கள் இந்த தீநீரை வாரத்திற்கு 2 முறை காலையில் 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, கோடை காலம் வந்துவிட்டாலே உடலில் பலவிதமான நோய் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் உடலானது அதிக உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தின் போது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த காய்ச்சல் வந்துவிட்டால் கூடவே அம்மை நோய் வந்துவிடும். இந்த அம்மை நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம், கோடை காலத்தில் நமது உடலில் உள்ள இரத்தத்தில் பிளாஸ்மாவின் அளவு அதிகரிக்கும். அதை போல இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள், இரத்த தட்டுக்கள் அளவில் குறையும், இரத்தத்தின் அடர்த்தியும் குறைவாக இருக்கும். இதனால் கோடை காலத்தில் சிறுநீர் குறைவாக வரும், வியர்வையானது அதிக அளவில் வரும். இந்த வியர்வையானது வியர்வை துவாரங்கள் மூடப்பட்டு தோல் பகுதியில் உப்பு படிவங்கள் படிந்து தோலில் கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு அம்மை பாதிப்பு வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்து கொடுக்கும்போது உடலில் உள்ள காய்ச்சலானது படிப்படியாக குறையும், உடல் உஷ்ணம் குறையும், தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கட்டி கொப்பளங்கள்
விரைவில் ஆறும். அது மட்டுமல்லாமல் அம்மை தழும்புகள் விரைவாக ஆறுவதற்கு தோலுக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவை. அந்த தோலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் ஒரு தீநீர் தயார் செய்து கொடுக்கும்போது அந்த அம்மை வடுக்களும் விரைவில் ஆறும். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் பருத்தி விதை, மகிழம்பூ, அகத்தி வேர்ப்பட்டை, கஸ்தூரி மஞ்சள் தூள் மற்றும் பனை வெல்லம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். பருத்தி விதையானது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக காய்ச்சல் வந்துவிட்டால் உடல் அசதி, சோம்பல் இருக்கும். அவற்றை போக்குவதற்கும் தோலுக்கு தேவையான சத்தை கொடுப்பதற்கும் பருத்தி விதையில் உள்ள பருப்பானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதை போல தோலில் மறைந்து இருக்கக்கூடிய தொற்றுநோய் கிருமிகளை அழித்து அந்த அம்மை கொப்பளங்களையும் வடுக்களையும் போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதற்கடுத்ததாக மகிழம்பூ. மகிழம்பூவானது உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய் உபாதைகளை போக்கக்கூடியது. குறிப்பாக கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த தோல் பகுதியில் உள்ள கொப்பளங்களையும் வடுக்களையும் போக்குவதற்கு மகிழம்பூவில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. அகத்தி வேர்ப்பட்டையை தீநீராக்கி பருகும்போது தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பலவிதமான பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. அம்மை நோய் வந்துவிட்டாலே உடலில் கொப்புளங்கள், கட்டி, வீக்கம் போன்ற பல பாதிப்புகள் வரும். அவற்றையெல்லாம் போக்குவதற்கு அகத்தி மரத்தின் பட்டையானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியவை. பனை வெல்லத்தில் ஃபோலிக் அமிலச்சத்து, இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறது. இந்த பனை வெல்லத்தை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தோலில் வரக்கூடிய கட்டி, வீக்கம், கொப்புளம் படிப்படியாக குறையும். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பருத்தி விதையில் உள்ள பருப்பு அரை தேக்கரண்டி, மகிழம்பூ அரை தேக்கரண்டி, கஸ்தூரி மஞ்சள் 1/4 தேக்கரண்டி, அகத்தி வேர்ப்பட்டை 10 கிராம், பனை வெல்லம் தேவையான அளவு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முன்பாக பருத்தி விதையை தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் பருத்தி விதை அரை தேக்கரண்டியை சேர்க்கவும். அடுத்ததாக மகிழம்பூ அரை தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக அகத்தி வேர்ப்பட்டை 10 கிராம் சேர்க்கவும். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனை வெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். அம்மை காய்ச்சல் இருக்கும்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தோல் பகுதியில் அம்மை கொப்பளங்கள் வந்து அதிக எரிச்சல், நமைச்சல், செதில்கள் புரிதல் இது போன்ற பல பாதிப்புகள் இருக்கும். இவற்றையெல்லாம் போக்குவதற்கு இந்த தீநீர் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இந்த தீநீரை காலை மாலை இரு வேளையும் 50 மில்லி அளவிற்கு கொடுத்து வரும்போது அம்மை நோயின் தாக்கம் படிப்படியாக குறையும்.